கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக நான் வாழ்த்துகிறேன். அவருடைய நாமத்தினாலே உங்களை வரவேற்று இந்த நாள் செய்திக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆவியின் வரங்களை குறித்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். ஆவியின் வரங்களுடைய முக்கியத்துவங்கள், ஆவியின் வரங்கள் இன்றைக்கு செயல்படுகிறதா, ஆவியின் வரங்களுக்கு இணையான போலிகளை சாத்தான் கொண்டு வந்திருக்கிறான், கண்டுபிடிப்பது எப்படி என்றெல்லாம் நம்ம படித்தோம். ஆவியின் வரங்களுடைய நோக்கங்களை நம்ம படித்தோம். இந்த நாள் முதல் வரக்கூடிய நாட்களிலே ஆவியின் வரங்கள் என்னென்ன, அந்த ஆவியின் வரங்களை குறித்து நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்றால், த கிரேட்டஸ்ட் கிஃப்ட், மிகச்சிறந்த வரம் என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு ஜெபத்தோடு நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எந்த நாளிலும் நீர் தரக்கூடிய ஆவியின் வரங்களில் மிகச்சிறந்த வரம் என்ன என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியின் வரங்கள் எல்லாம் ஆவியானவரால் கொடுக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது சரீரத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு பவுல் மூலமாக எழுதி கொடுக்கிறார். எந்த ஒரு வரத்தையும் அற்பமானதாகவோ, எந்த ஒரு வரத்தையும் வேண்டாம் என்றோ நாம் சொல்லக்கூடாது என்பதற்காக சரீர அவயவங்களை நமக்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கிறார். உதாரணமாக நாம் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 14 நான் வாசிக்கிறேன். சரீரமானது ஒரே அவயவமாக இராமல் அநேக அவயவங்களாக இருக்கிறது. காலானது நான் கையாய் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாக இராதோ. அப்படின்னா அது தேவை என்று நமக்கு பார்க்கிறோம். 17வது வசனம் சொல்கிறது, சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே, அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே. அந்தந்த உறுப்பு அந்தந்த இடத்திற்கு தேவை. அதே போல் எல்லா வரங்களும் தேவை, அதை நம்ம மறந்துடக்கூடாது. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 21வது வசனம், கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. ஒருபோதும் எந்த வரத்தையும் இந்த வரம் தான் வேணும், அந்த வரம் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. 24வது வசனம் சொல்லுகிறது, நம்மில் லட்சணம் உள்ளவர்களுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை, சரீரத்தில் பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். அப்போ எந்த ஒரு இதுவும் கனத்தில் குறைவுள்ளது அல்ல. இந்த செய்தியினுடைய தலைப்பை பார்த்தவுடனே தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு வரம் சிறந்தது, ஒரு வரம் குறைவானது, அப்படி வேதம் ஒருபோதும் சொல்லலை. எல்லா வரங்களும் முக்கியமானது, எதுவுமே கனத்தில் குறைவுள்ளது அல்ல. இந்த வேத பகுதி நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எந்த ஒரு வரமும் கனத்தில் குறைவுள்ளது அல்ல, எல்லாமே முக்கியமானது. குறிப்பாக தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். அப்போ ஒருபோதும் நம்ம இந்த வரம்தான் பெரியது, அந்த வரம்தான் பெரியது என்று சொல்லக்கூடாது. ஆனாலும் இந்த நாளினுடைய செய்தி என்னவென்றால், த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஒரு முரண்பாடாக தெரியலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், எல்லா வரங்களும் முக்கியமானது, அந்த எல்லா வரங்களுக்கும் அடிப்படையானது என்ன என்பதைத்தான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இப்போ பரிசுத்த வேதாகமமே ஒரு ஒப்பீட்டை கொடுத்து அந்த ஒப்பீட்டில் எது பெரியது என்று சொல்கிறது, எதுவென்று சொன்னால் அன்பு. இந்த அன்பு தேவனால் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரம். அந்த வரத்தை குறித்து இந்த நாளில் நம்ம படிக்க இருக்கிறோம். 3 வேத பகுதிகளை நம்ம தியானிக்க போகிறோம். அந்த 3 வேத பகுதிகளை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க ஆசைப்படுகிறேன். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள். அதாவது யாரெல்லாம் ஆவியின் வரங்களை விரும்புகிறார்களோ அவர்கள் அன்பை நாட வேண்டும். ஆவியின் வரங்களுக்கு அடிப்படையானது இந்த அன்பு தான். மோட்டிவ், நம்மளுடைய மோட்டிவ் என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அன்பு என்கிற ஒன்றை அடிப்படையாக வைத்திருந்தால் அது
தேவனுக்கு பிரியமானதாக காணப்படுகிறது. 3 வேத பகுதிகள் என்று நான் சொன்னேன். அந்த 3 வேத பகுதிகள் என்ன அப்படின்னு சொன்னால், அன்பினுடைய குணாதிசயத்தை புரிந்து கொள்வதற்கு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நாம் சற்று நேரம் தியானிக்கப் போகிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே ஆவியின் கனியை குறித்து நம்ம வாசிக்கக்கூடிய பகுதியை சற்று தியானிக்க இருக்கிறோம். இன்னும் 2 பேதுரு புஸ்தகத்திலே ஒரு அதிகாரத்திலே, முதல் அதிகாரத்திலே நாம் ஒரு சில வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். இந்த 3 பகுதிகளில் இருந்தும் அன்பை குறித்து நாம் சற்று காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் பிடித்த ஒரு அதிகாரமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இது அன்பை மையப்படுத்தி வரக்கூடிய அதிகாரம். அதில் முதல் 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் முன்பாகவே சொன்ன எந்த வரத்தையும் குறைத்தும்போ அல்லது எந்த வரத்தையும் மேன்மையாகவோ நினைக்கக்கூடாது. எல்லா வரங்களும் தேவனால் சமமான கணத்தை பெற்றதாக காணப்படுகிறது என்பதை சொன்னேன். ஆனாலும் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அன்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பு இல்லாவிட்டால் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுதலாக இருந்தாலும் சரி, அல்லது மனுஷர் பாஷைகளை பேசுவதாக இருந்தாலும் சரி, அது விருதா என்று வேதம் சொல்கிறது. 2வது வசனம், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. மலையை பெயர்க்கத்தக்க அளவிற்கு விசுவாசம் உள்ளவன்னா மிகப்பெரிய ஒரு அதிசயம். சாதாரண ஒரு பொருளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கைகளை பயன்படுத்தாமல் மாற்றி வைப்பதற்கு என்னால் முடியும் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய அதிசயமாக நான் மற்றவர்களிடத்தில் சொல்லுவேன். மலையை பெயர்க்கத்தக்க அளவிற்கு விசுவாசம் இருந்தும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு ஒன்றுமில்லை. அப்போ 3வது வசனம் சொல்கிறது, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. எல்லாத்தையும் அன்னதானம் கொடுக்கிறோம், அதாவது கொடுத்தல் என்பது ஒரு ஆவியின் வரம். அடுத்த வசனம் சொல்கிறது, என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு, அதாவது தேவனுக்கென்று இரத்த சாட்சி, தேவனுக்கென்று இரத்த சாட்சியை மரிப்பது ஒரு ஆவியின் வரம். இது எல்லாம் பண்ணினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை அப்படின்னு சொன்னால் இதையெல்லாம் அன்பு இல்லாமையும் பண்ண முடியும். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு இல்லாமலும் இந்த காரியங்களை பண்ண முடியும். அப்படின்றதுனால தான் பவுலார் இதை எழுதுகிறார். இன்று நிறைய நேரங்களிலே கிரியைத்துவம், அதாவது நான் செய்கிற செயல் என்னை ரட்சிக்கும் என்று ஜனங்கள் நினைக்கிறாங்க. அது தவறு வேதத்தின் அடிப்படையில். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்கிறது, நீங்கள் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறீர்கள், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, நம்மளால் உண்டானதல்ல. ஆனால் நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், நாங்கள் செய்கிற நல்ல காரியங்கள், நாங்கள் செய்கிற தான தர்மங்கள் என்று நினைக்கிறோம். அவங்க அன்பு இல்லாமல் செய்கிறார்கள். நான் இதை செய்கிறதுனால இது எனக்கு கிடைக்கும், நான் இதை செய்கிறதுனால நான் இங்கே போயிடுவேன், நான் இதை செய்கிறதுனால பரலோகம் போயிடுவேன், நான் இதை செய்கிறதுனால ஆண்டவனுடைய பாவத்தை மன்னிப்பார், இப்படிப்பட்ட சுயநல எண்ணத்தோடு இருந்தோன்னு சொன்னால் அன்பு எனக்கு இல்லை. அதில் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. எல்லாத்தையும் விற்று கொடுத்தாலும் அதில் பிரயோஜனம் இல்லை. வசனம் சொல்லுது, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றும் இல்லை. அப்போ அன்பு மிக முக்கியமான ஒன்று. எவ்வளவு தூரம் நம்ம இந்த வசனத்தில் அன்பை குறித்து வாசிக்கிறோமோ அதே அளவிற்கு இந்த காலகட்டத்திலே அன்பானது தவறாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த லவ் என்கிற ஒரு வார்த்தை, அன்புக்கு ஆங்கில வார்த்தை லவ், ஆண் பெண் உறவு, இன்னும் விளையாட்டை நேசிக்கிறவர்கள் இருக்கிறாங்க, இன்னும் ஊரை சுற்றுவதை நேசிக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை தான் பயன்படுத்துகிறாங்க. We love to watch the videos, we love to spend time with friends. எல்லாமே இந்த லவ் அப்படின்ற வார்த்தை தான். அதே லவ் அப்படின்ற வார்த்தை தான் ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படின்னா இந்த வார்த்தையே நம்ம இந்த காலத்தில் தவறாக பயன்படுத்துகிறோம். வேதாகமத்தில் இந்த அன்பிற்கு 4 விதமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 4 விதமான வார்த்தையிலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு விதமான அன்பு ஈர்ப்பை குறித்த வார்த்தை இருக்கிறது, எரோஸ் என்ற வார்த்தை இருக்கிறது. இன்னும் சகோதரர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய வார்த்தை பிரதர்லி லவ், ஃபிலியா என்கிற வார்த்தை இருக்கிறது. ஆனால் இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் நம்மீது வைத்த அன்பு அகாப்பே என்கிற வார்த்தையில வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அகாப்பே என்பதற்கு எதையும் எதிர்பாராமல்,
எல்லாவற்றையும் தியாகத்தோடு செய்கிற அந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய அன்பு, தேடி வந்து செய்யக்கூடிய அன்பு, அதுதான் அந்த அகாப்பே. அந்த வார்த்தையை தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் சொல்லுது. ஒருத்தன் பசியோடு இருக்கிறான், அவனுக்கு போய் அன்னதானம் கொடுத்தா அவன்கிட்ட அன்பு இல்லையா அப்படின்னா, அன்பு இருக்குது, ஆனால் சுய அன்பு, அது அகாப்பே அன்பு கிடையாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லைன்னு எதை சொல்லுதுன்னு சொன்னால், தேவனிடத்தில் இருந்த அன்பு. தேவனிடத்தில் இருந்த அன்பு என்ன வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார்னா எப்படி அன்பாக இருக்கிறாருன்னு சொன்னால், வசனம் சொல்லுது பாருங்க, 10வது வசனம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. அதுதான் அகாப்பேவுக்கான விளக்கம். நம்ம ஒன்று செஞ்சோன்றதுக்காக அவர் நம்மளை நேசிக்கல. வசனம் சொல்லுது, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அப்படின்னா எதுவுமே நம்மள்டிருந்து அவருக்கு கிடைக்காதுன்னு தெரியும், நம்ம அவருக்கு தேவையே இல்லை, நம்மளால் அவருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அவர் எல்லாவற்றையும் நமக்காக கொடுக்கணும்னு கொண்டு வந்து அவருடைய குமாரனை இந்த இடத்துல விட்டாரே, அதனால தான் அன்பு உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இந்த அடிப்படையிலான அன்பு தான் ஆவியின் வரத்திற்கு அடிப்படையாக இருக்கணுமாமா. அப்படிப்பட்ட அடிப்படையாக இல்லாத எதுவுமே உண்மையானது கிடையாது என்று 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் வாசித்த அந்த வசனங்கள் எல்லாவற்றையும் இந்த கண்ணோட்டத்தோடு எப்படி அன்பு உண்டாயிருக்கிறது என்று 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லுகிறது, இந்த கண்ணோட்டத்தோடு படிச்சு பாருங்க. 16வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். அப்படின்னா நான் எதுவுமே செய்யல, ஆண்டவர் எனக்காக வந்தார் இல்லையா, அதை அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எப்படி அன்பில் நிலைத்திருந்தாரோ அந்த அன்பில் நம்ம நிலைத்திருக்கணும். இந்த எதிர்பார்ப்புக்கு செய்கிறது, அது கிடச்சிரும்னு செய்கிறது, இது கிடச்சிரும்னு செய்கிறது, இது அன்பு கிடையாது. இது அன்பாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய அன்பு கிடையாது. அந்த அகாப்பே என்கிற வார்த்தையை வெளிப்படுத்தக்கூடிய அன்பு கிடையாது. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இந்த அன்பை பார்க்கிறோம்? இந்த அன்பு தான் ஆவியின் வரத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது. த கிரேட்டஸ்ட் கிஃப்ட்னு ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், ஆண்டவர் கொடுத்ததிலே மிகச்சிறந்த பரிசு இயேசு கிறிஸ்து நமக்கு. அந்த இயேசு கிறிஸ்துவை அவர் கொடுத்ததற்கான காரணமே அன்பு தான். அதனால தான் கிரேட்டஸ்ட் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் என்று இந்த செய்தியில் நம்ம பார்க்கிறோம். அன்பு என்பது ஆண்டவரால் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கண்ணோட்டத்தை மனதில் வைத்துக்கொண்டு அன்பை குறித்து அடுத்த வேத பகுதிகளுக்கு நம்முடைய கவனத்தை திருப்போம். கலாத்தியர் புஸ்தகத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்போம். 5ஆம் அதிகாரத்தில் ஆவியின் கனியை குறித்து நம்ம வாசிப்போம். அந்த ஆவியின் கனியில் முதல் கனி, பல கனிகள் அல்ல, ஒரே கனி என்று தான் வேதம் சொல்கிறது. அந்த ஒரு கனியில் ஒரு அங்கமாக அன்பு என்பது காணப்படுகிறது. அன்பு இல்லாவிட்டால் அது பூரணப்படாது. அதுபோல தான் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த 5ஆம் அதிகாரத்தை முழுவதும் நம்ம படிக்கும் பொழுது என்ன ஒரு செய்தி விளங்குதுன்னு சொன்னால், இந்த 5ஆம் அதிகாரம் ஃப்ரீடம், ஒரு விடுதலையை குறித்ததான ஒரு அதிகாரம். முதல் வசனத்தை வாசிக்கிறேனே, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலேயே நிலை கொண்டிருங்கள். அதாவது திரும்ப அடிமைத்தனத்துக்கு போயிடாதீங்க, நீங்கள் சுயாதானத்தில் நிலைத்திருங்க. ஃப்ரீடம், பாண்டேஜ், சுயாதீனம், அடிமைத்தனம். நீங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே போகாதீங்க, சுயாதீனத்தில் நிலைத்திருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த அன்பு தான் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து சுயாதீனத்திற்கு மீட்டு கொண்டு வந்தது. எந்த அன்புனா, எதையும் எதிர்பாராமல் வந்த குமாரன், அவரை கொடுத்த பிதாவினுடைய அன்பு. அதை மனசில் வச்சிருக்கிறவங்க நிறைய நேரத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால், இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் அடிமைத்தனத்துக்கு போயிட வேண்டாம், சுயாதீனமாக இருங்க, ஃப்ரீடமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்பு எதையுமே கேட்காது. அன்பு என்பது எதையும் கண்டுகொள்ளாது. சுதந்திரமாக இருப்பது தான் அன்பு. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், என் மீது அன்பு செலுத்துகிறார், என்ன வேணாலும் செய்யலாம், இந்த வசனம் சொல்றது அதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த அதிகாரத்தை முழுசும் வாசித்து பார்ப்போமே. வாசித்து பார்க்கும்போது 13வது வசனத்தை வாசிக்கிறேன். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதாவது விடுதலைக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அப்படின்னா ஊழியம் செய்யணும்னா இன்னொருத்தனுக்கு சேவை செய்யறது, பணிவிடை செய்வது. சுதந்திரமா இருக்கணும், எதுவுமே செய்ய வேண்டாம்னு சொல்லல ஆண்டவர். எப்படி குமாரன் இந்த பூமியில வந்த பொழுது நான் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தேன்னு சொன்னாரோ, அது போல நம்மளே ஆண்டவர் சொல்றாரு, ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள், அன்பினாலே ஊழியம் செய்யுங்கள் ஆண்டவர் சொல்றாரு. அந்த அன்பினாலே எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் 14வது வசனம் சொல்கிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நியாயப்பிரமாணம் என்பது இருக்கிறது, அடிமைத்தனத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை அல்ல, மாறாக சுயாதீனத்தில் இருக்கக்கூடியவர்களை குறித்து பேசும்பொழுது நியாயப்பிரமாணத்தை பவுல் சொல்லுகிறாரு. நியாயப்பிரமாணத்தை எப்படி நிறைவேற்றலாம்னு சொன்னா, அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்து நீங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்றார். இப்போ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று கிறிஸ்தவ சபைகள் ஆவியின் வரங்கள் வேண்டுமா, நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது, சுயாதீனத்துக்கு வாங்க, நியாயப்பிரமாணம் வேண்டாம், நியாயப்பிரமாணம் இருக்கிற இடத்துல ஆவியின் வரங்கள் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்கிறதுன்னு தான், ஆவியின் வரங்கள் வேண்டுமென்றால் அன்பு அடிப்படையாக இருக்க வேண்டும். அந்த அன்பினாலே நாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுகிறோம். 16வது வசனத்தை வாசிக்கிறேனே, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய சுயம் சாக வேண்டும். என்னுடைய சுயம் சாகவில்லை என்று சொன்னால் அன்பு வெளிப்படாது. எந்த அன்புனா தேவன் வெளிப்படுத்தின அன்பு. தேவன் சுயமாக இருந்திருந்தால், அவர் சுயத்தோடு யோசிச்சிருந்தா இந்த ஜனங்கள் வேண்டாம் என்று முடிவெடுத்திருப்பார். ஆனால் அவர் நாம் வேண்டும் என்று எதுவும் எதிர்பார்க்காமல் நம்மிடத்திற்கு நாம் எதுவுமே செய்யாம நாம் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மில் முந்தி அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சுயம் சாக வேண்டும். இந்த மாம்சத்திற்கு ஆவிக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த போரிலே மாம்சம் ஜெயித்து கொண்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் சுயம். இந்த சுயத்தை வெறுத்து நாம் ஆவியிலே ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய சுயத்தை நான் முற்றிலுமாக ஒதுக்கி தள்ள வேண்டும். அதற்கு அடிப்படையாக அன்பு இருக்க வேண்டும். அப்படின்னு சொன்னால் எதையும் எதிர்பார்க்காத தியாக அன்பு. தியாக அன்பு என்கிற வார்த்தையை நம்ம மனதில் பதித்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு வெளிப்படுத்தின அன்பு. தொடர்ந்து நம்ம 3வது வேத பகுதிக்கு கடந்து செல்வோம். 2 பேதுருவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது மட்டுமின்றி. இங்கே அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகள். ஒரு பெரிய லிஸ்ட், ஒரு பட்டியல் வரும். இதற்கு பிறகு இது, இதற்கு பிறகு இது என்று சொல்லி. 5வது வசனத்தை வாசிக்கிறேன். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், விசுவாசம் முதல் படி, தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இது ஒரு ஏணி. இதோடு இது, இதோடு இது, இதோடு இது என்று சொல்லி ஒரு ஏணி போல. இதை பீட்டர்ஸ் லேடர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பேதுருவின் ஏணி. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த ஏணி காணப்பட வேண்டும். விசுவாசம் துவக்கமாக இருக்கணும், அன்பு முடிவாக இருக்கும். இதற்கிடையில் எல்லாவற்றையும் அடக்கி விடலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த ஏணியை அடிப்படையாக வைத்திருந்தோம் என்று சொன்னால் என்ன நடக்கும்? அடிப்படையாக வைக்காவிட்டால் என்ன நடக்கும்? அதே அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. 8வது வசனத்தை வாசிக்கிறேன். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், நம்ம வாசித்த அந்த ஏணியினுடைய அடிப்படை கூறுகள், அதில் நிறைவானது அன்பு. இவைகள் இருந்தால், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஒட்டாது.
அதாவது இது இருந்துச்சுன்னா நீங்கள் தேவனை பற்றுகிற அறிவிலே வீணராகவும் கனியற்றவர்களாகவும் இருக்கவே முடியாது. நான் சுயமாக யோசிக்கணும்னு நினச்சாலும் சுயமாக என்னை இந்த வார்த்தைகள், அதாவது நம்ம வாசித்த இந்த காரியங்கள் சுயமாக இருக்க விடாது, கனியற்றவர்களாக இருக்க விடாது. இந்த அன்பு என்பது மிக மிக முக்கியமானது. அன்பு என்னிடத்தில் அந்த தியாக அன்பு இருக்கும் பொழுது எனக்குள் சுயமானது வெளிப்படவே செய்யாது. இந்த தியாக அன்பு என்னிடத்தில் காணப்படும் பொழுது நான் தேவனுக்காக கனியுள்ளவனாக காணப்படுவேன். மாறாக இது இல்லை என்று சொன்னால் 9வது வசனம் சொல்கிறது பாருங்க, இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு அனுபவம் தான் நிறைய திருச்சபை மக்களிடத்தில் காணப்படுகிறது. பல ஆண்டுகளாக நான் இந்த திருச்சபையினுடைய அங்கத்தினராக இருக்கிறேன், நான் தான் மூத்த விசுவாசி, எனக்கு தெரியாது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நினைக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த வசனம் பொருந்தும். ஏன்னு சொன்னால், இந்த அன்பு என்கிற அந்த தியாக அன்பு என்கிறதை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கை கொள்ளாதபடிக்கு கண் சொருகி போன குருடர்களாக காணப்படுகிறார்கள். அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லா இருக்கிறோன்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான அடிப்படை ஆவியின் வரமாகி அந்த தியாக அன்பு இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். தான் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து, ஆண்டவர் என்னை அன்போடு அழைத்து கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்கிறார் என்பதை மறந்து கண் சொருகி போன குருடர்களாக காணப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12வது வசனமும் லூக்கா 6ஆம் அதிகாரம் 31வது வசனமும் கோல்டன் ரூல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது என்ன கோல்டன் ரூல் அப்படின்னு சொன்னால், இந்த தியாக அன்பு என்பது தேவன் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று. தேவன் என்ன வெளிப்படுத்தினார்னா, நீங்கள் எனக்கு எதுவுமே செய்யலை, ஆனால் நான் உங்களுக்கு இதை செய்வேன்னு சொல்லி நினச்சார் இல்லையா? அது என்ன அப்படின்னா, நான் வாசிக்கிறேன் பாருங்கள், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். இதே வசனத்தை தான் லூக்கா 6:31 நம்ம வாசிப்போம். ஆண்டவர் எப்படி நினச்சார்னா, என்னுடைய பிள்ளைகள் எதையும் எதிர்பார்க்காமல் எனக்காக தங்களையே கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்தார். நினைத்த ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், நம்ம செய்யணும்னு எதிர்பார்க்கல, நம்ம நினச்சோம்ல, அப்போ நாம் அதை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். அதுதான் கோல்டன் ரூல். இந்த கோல்டன் ரூல் யாருடைய வாழ்க்கையிலிருந்து வந்துச்சுன்னு சொன்னால், ஆண்டவருடைய வாழ்க்கையிலிருந்து வந்தது. நிறைய நேரத்தில் இந்த மக்கள் நம்மளுடைய பார்வையில் பார்க்கும் பொழுது, அதை எப்படி எனக்கு அவங்க செய்யணும்னு நினைக்கிறத நான் எப்படி அவங்களுக்கு செய்ய முடியும்? அவங்க செய்யாமல் அவங்க எனக்கு செஞ்சாதானே நான் செய்ய முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அப்படி நம்ம நினச்சோன்னு சொன்னால் அது தவறு. ஆண்டவருடைய தியாக அன்பு எதை வெளிப்படுத்துகிறதுன்னு சொன்னால், நாம் எப்படி அவர்கிட்ட இருக்கணும்னு நினச்சாரோ, எப்படி நாம் அவரிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் அவரை முற்றிலுமாக நேசித்து அவருக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்பினாரோ, நம்ம செய்யலனாலும் அதை அவர் நமக்கு செஞ்சார். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தார். என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு நான் விரும்புகிறனோ, அவங்க எனக்கு அப்படி இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, நினைத்ததினால நான் அவங்களுக்கு அதை செய்யணும். அதை தான் ஆண்டவர் நமக்கு கோல்டன் ரூலாக கொடுக்குறார். எனக்கு இன்னொருத்தர் என்ன செய்யணும்னு விரும்புகிறனோ அதை நான் அவங்களுக்கு செய்ய வேண்டும். அதுதான் அந்த தியாக அன்பு. அதுதான் ஆவியின் வரத்தினுடைய மிக அடிப்படையான மிக முக்கியமான வரம். அந்த தியாக அன்பு நம்மளிடத்தில் இருக்க வேண்டும். இருந்தது என்று சொன்னால் நாம் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறவர்களாக, தேவனோடு இருக்கிறவர்களாக, மற்ற ஆவியின் வரங்களை சரியாக பயன்படுத்துகிறவர்களாக காணப்படுவோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல, அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு ஒன்றுமில்லை. இந்த தியாக அன்பு இல்லாவிட்டால் எத்தனை பாஷைகளை பேசினாலும் எவ்வளவு தீர்க்க தரிசனங்களை உரைத்தாலும் எனக்கு ஒன்றுமில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தியாக அன்பை இந்த நாளிலே உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை புரிந்து கொண்டு அவருக்கேற்றவர்களாக வாழ்வீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.